அன்பார்ந்த நேர்களே, டிஓடி வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் நம்ம திருப்பத்தூரில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் ஏன் இவ்வளோ சிறப்புமிக்க இடம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மேடையில் பேசாத இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர்கள் இல்லைன்னு சொல்லலாம். மாநில அரசியலேருந்து மத்திய அரசியல் வரையும் நிறைய தலைவர்கள் இந்த இடத்த வந்து பார்த்துருக்காங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம் நண்பர்களே. அதான் பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்க சீரணி அரங்கம். இந்த இடத்த பற்றி தெரியாதவங்களே இருக்காது. சீரணி அரங்கம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருது சென்னை மெரினா பீச்சில் உள்ள சீனி அரங்கம் தான். அந்த காலகட்டத்தில் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான மக்களை கூட்டிய இடமும் சிறப்புமிக்க இடம் அப்படின்னா சீரணி அரங்கம். பேரறிஞர் அண்ணா காலத்துல தான் என்ன பண்றாங்க, சீரணி படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதை தழுவிதான் தமிழகம் எங்கும் சீரணி அரங்கம் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்திற்காக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு செய்கிறாங்க. அப்படி வந்ததான் பாருங்க தமிழகம் முழுக்க உள்ள சீரணி அரங்கம். அதுல நம்ம திருப்பத்தூர் சீரணி அரங்கம் மிக பெருமை வாய்ந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நம்ம சீரணி அரங்கத்தை 1971 ஜனவரி 15 நம்ம முன்னாள் மந்திரி மாதவன் தான் திறந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரங்கத்துல பேசாத தலைவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 1974 பெருந்தலைவர் காமராஜர் இங்க வந்து பேசுறார். அப்பதான் அரசியல் வட்டாரத்துல ஒரு அற்புதமான ஒரு டயலாக் ஒன்று உருவாது. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து எல்லா இடங்களையும் பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் பேசும்போது திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் அப்படின்னு சொன்னார். அந்த டயலாக் அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் அரசியல பேசப்பட்ட ஒரு விஷயம். அதை சொன்னது நம்ம சீனி அரங்கம் தான். இது மட்டும் இல்ல, 1974 காமராஜர் பேசினதுக்கு அப்புறம் 1979 நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிளஸ் நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இவங்க 2 பேருமே ஒரே மேடையில வந்து இங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது நண்பர்களே, 1980 நம்முடைய எம்ஜிஆர் மறைந்த நம்முடைய தமிழக முதல்வர் அவரும் பேசியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, முன்னாள் குடியரசு வெங்கட்ராமன், பழ நெடுமாறன், வைகோ இந்த மாதிரி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பேசி நடந்தான் இந்த சீனி அரங்கம். அந்த காலகட்டங்களே 40-50 ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஊர்ல உள்ள பெரியவங்க நினைவு கூறுறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா. சுட்டுப்பட்டு கிராமத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடின இடம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு 2000க்கு அப்புறம் கூட சில நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. ஆனால் காலத்தின் மாறுதலாலும் சில தேவையை முன்னிட்டும் அரசியல் பொதுக்கூட்டங்கள் பெரிய அளவில் நடைபெறாத காரணங்களால தனித்து இடங்களை போறனால தான் இந்த சீனி அரங்கம் வந்து ரொம்ப இப்போ வந்து புழக்கத்தில் இல்லை. இதை இடிச்சிருக்காங்க, கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் இந்த சீரணி அரங்கம் எழுச்சியோடு நிமிர்ந்திருக்கும். திருப்பத்தூருடைய இன்னொரு வரலாற்று அடையாளம் சீரணி அரங்கம்.